வன்மத்தின் குடோனா மாறிக்கிட்டு இருக்கு குக் வித் கோமாளி ஷோ. ஒரு காலத்தில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை பார்த்தா மனக்கவலைகள் நீங்கி வாய் விட்டு சிரிக்கலாம் அப்படிங்கிற நிலை மாறி இப்போ வன்மத்தின் குடோனா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த வாரத்தோட ப்ரோமோ வெளியாகிருக்கும் நிலையில புகழ் மற்றும் ராமர் 2 பேருமே மணிமேகலையை டார்கெட் பண்ணி பேசியது மக்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துது. முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. 5வது சீசனோட தொடக்கத்திலேயே பஞ்சாயத்து தொடங்கிருச்சு. நடுவராக இருந்த செஃப் வெங்கட் பட் நிகழ்ச்சியிலிருந்து விளங்கியதை தொடர்ந்து இயக்குனர் தயாரிப்பாளர்னு அடுத்தடுத்தவங்க வெளியே போயிட்டாங்க. நிகழ்ச்சி தொடங்கி 2 வாரத்திலேயே கோமாளியா இருந்த நாஞ்சல் விஜயனு விலகிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன்ல அதிகப்படியான டபுள் மீனிங் வார்த்தைகளும் பயன்படுத்தப்படுது. ராமர் பேசிய அந்த டபுள் மீனிங் வார்த்தைகள் எல்லாமே குழந்தை மற்றும் குடும்பத்தோட ஷோ பார்க்குறவங்கள ரொம்ப முகம் சுளிக்க வச்சுது. ஒரு எபிசோட்ல சாலின் சோயா சரத் வடிவேல் போல வேடமிட்டு இருக்கும்போது அவர் இடுப்புல மாட்டியிருந்த கூடையை தூக்கி பார்ப்பது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுக்கு அதை விட இன்னொரு பெரிய பிரச்சனை கிடைச்சா போதும். அதே மாதிரி தான் மணிமேகலை மற்றும் பிரியங்கா தேஷ்பாண்டேவோட சண்டையினால இந்த பிரச்சனைகள் எல்லாம் மறந்து போயிடுச்சு. அதன் பின்னாடி வெளியான இந்த வார ப்ரோமோல மணிமேகலையை தாக்கி பேசுற மாதிரியே ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறாங்க. இந்த வாரத்தோட குக் வித் கோமாளி ஷோவை புகழ், ரக்ஷன் மற்றும் VTV தினகரன் தான் தொகுத்து வழங்க போறாங்க. புகழ் மணிமேகலை மாதிரியே ஒரு பாடி லாங்குவேஜில் நின்றுட்டு போன வாரம் தான் 2 கண்டஸ்ட்டை தூக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ராமர் தூக்கி இருக்கோம்லாம் சொல்லக்கூடாது, செலக்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லணும்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு புகழ் தொகுப்பாளரோட வேலையிலெல்லாம் தலையிடக்கூடாது, அப்படி தலையிடணும்னா ஷெட்டை விட்டு வெளியே போங்கன்னு மறைமுகமாக மணியை தாக்கி பேசியிருக்கிறாரு. இந்த ப்ரொமோவை பார்த்த ரசிகர்கள் எல்லாமே விஜய் டிவியை கழுவி ஊத்துறாங்க. ஒரு காலத்தில் குக் வித் கோமாளி ஷோ பார்த்தா டென்ஷன் போயிடும், அதுக்காக பார்த்தோன்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ குக் வித் கோமாளியை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை தலையை விரிச்சு போட்டுட்டு ஆடிச்சு. இந்த டைலாக்குக்கு ஆப்டாக இருக்கு விஜய் டிவியோட குக் வித் கோமாளி ஷோ. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட் யாருக்கு, மணிமேகலைக்கா இல்லை பிரியங்கா தேஷ்பாண்டேக்கா? நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களில் 3/4 பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.